ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக 194வது வட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொடி ஏற்றி நீர்மோர் பந்தல் திறப்பு. ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை அனுசரித்தும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் சென்னை சோழிங்கநல்லூர் 194வது வட்டம் ஈஞ்சம்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தென் சென்னை மாவட்ட தலைவர் துரை வழிகாட்டுதலின்படி ஈசிஆர் கிழக்கு மாவட்ட பகுதி தலைவர் கோசல் ராமன் முன்னிலையில் மேற்கு மாவட்ட தலைவர் குமார் அவர்களின் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஈசிஆர் பகுதி தலைவர் கோசல் ராமன் காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்து பழ வகைகள், தர்பூசணி மற்றும் மோர் ஆகியவை ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் சாலையில் நடந்து சென்ற அனைத்து மக்களுக்கும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டு பேருக்கு வந்து கூட பிரிண்டி பண்ணிடுங்க. அப்படி போ பின்னால தம்பி ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக 194வது வட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொடி ஏற்றி நீர்மோர் பந்தல் திறப்பு. ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை அனுசரித்தும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் சென்னை சோழிங்கநல்லூர் 194வது வட்டம் ஈஞ்சம்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தென் சென்னை மாவட்ட தலைவர் துரை வழிகாட்டுதலின்படி ஈசிஆர் கிழக்கு மாவட்ட பகுதி தலைவர் கோசல் ராமன் முன்னிலையில் மேற்கு மாவட்ட தலைவர் குமார் அவர்களின் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஈசிஆர் பகுதி தலைவர் கோசல் ராமன் காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்து பழ வகைகள், தர்பூசணி மற்றும் மோர் ஆகியவை ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் சாலையில் நடந்து சென்ற அனைத்து மக்களுக்கும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.